டொரண்டோ நேரப்படி இரவு 7 மணியிலிருந்து 10:30 மணி வரை திங்கள், புதன், வியாழன், வெள்ளி ஆகிய நாட்களிலே இந்த நித்திய வெளிச்சம் நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது. இந்த நித்திய வெளிச்சத்திலே ஒரு வார்த்தை, ஒளியான ஆண்டவர் தாமே அடிகாயத்தை குணமாக்க வேண்டுமானால் எமது சூழ்மனதில் குடிகொண்டிருக்கும் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை தீட்டுப்பட்ட வஸ்திரம் என்று எண்ணி போ என்று எம்மிடத்திலிருந்து அகற்றி போட வேண்டும். யோசேப்பின் உள்ளத்தில் அடிக்காயங்கள், வடுக்கள், பழிவாங்கும் எண்ணங்கள் எதுவும் இருக்கவில்லை. அவரது அடிகாயங்கள் குணமாக்க இருந்தன. பாவத்தை விட்டு விலகி ஓடும் பழக்கத்தை அதிகமாக வளர்த்து கொண்டிருந்தார். ஆகவேதான் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். யோசேப்பு கணிதரும் சரியென கர்த்தர் சாட்சி கொடுத்தார். கர்த்தர் அவனோடு இருந்ததினால் அவன் செய்த காரியங்கள் வாய்த்தன. பிறரால் ஏற்பட்ட பாதிப்பு இன்று நம்மை அமுழ்த்தியுள்ளதா, அல்லது யோசேப்பு போல அதிலிருந்து விடுதலை பெற்று நாம் பிறருக்கு நன்மை செய்கிறவர்களாக மாறியுள்ளோமா என்பதை சற்று சிந்திப்போம் இந்த நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியில். ஆமென். இன்றைய நாளே நாங்கள் நிகழ்ச்சிகளுக்கு கடந்து செல்வோம். ஆரம்ப ஜெபம் பாடல் பிரதர் மகேந்திரன், சிஸ்டர் கருணா சமூக மாட்டா. சங்கீதம் சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி. ஊழியர்கான ஜெபம் சிஸ்டர் டோலி. கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக சிஸ்டர் ரஜினி அலங்காரம் 110 நாடுகள் மறுவொழு கேட்கிற பிள்ளைகளுக்காக. முதலாவது செய்தி சிஸ்டர் ரஜினி அலங்காமணி ஆங்கிலத்திலே செய்து கொடுப்பார். 8 மணிக்கு பாஸ்டர் ஞானப்பிராசம் கொழும்பு. 8:30 சுகுமாரி வத்தல ஸ்ரீலங்கா. சகோதரி வரவில்லை என்றால் நான் செய்து கொடுப்பேன். 9 மணிக்கு பாஸ்டர் அண்டன் ராசநாயம். 9:30 பாஸ்டர் மார்டின். இன்றைய நாளிலே இது ஆங்கிலத்திலும் தமிழிலும் நடத்தவர்கள் சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி ஒரு சிறு ஜெபத்தை எடுத்து ஆண்டோட பாதத்தை ஒப்பு கொடுத்து மகளிடம் ஒப்பு கொடுப்போமா? ஆமென். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த நித்திய விடுத்த நீர் தந்த நித்திய விடுத்த நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சியை இன்று நீர் ஆசீர்வாதத்தை தந்தர வேண்டுமாக ஜெபிக்கிறேன். தொடக்கம் முதல் முடியும் வரை எந்த ஒரு தடைகள் வராதபடி சுவாமி, வரவேண்டிய தாசர்கள் வார்த்தையை கொடுக்கவும் கர்த்தாவே நீர் வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இன்றைய நாளே இந்த நிகழ்ச்சியை ஆங்கிலத்திலும் தமிழ் நடத்துகிற சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி இரத்த கோட்டைகளை மூடுகிறேன் சுவாமி. அந்த மகளுக்கு ஊழியம் செய்யும் முன் வாஞ்ச இருக்கிற சுவாமி, நன்கு அறிந்திருக்கு. அந்த மகளை ஆசீர்வாதம். அந்த மகள் கையிட்ட செய்யும் ஒவ்வொரு ஆவிக்குரிய காரியங்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும். இந்த நித்திய வெளிச்சத்துகளுக்கு தந்த சங்கம வானொலி நிலையத்தை நினைவு கூறும். மறுநூறு பிறக்கிற பிள்ளைகளை நினைவு கூறும் சுவாமி. இன்றைய நாள் சுவாமி ரஜினி அலங்காரமணி இந்த நிகழ்ச்சி நடத்தும் பொழுது ஆவியானவரை நீரே அவளோட கூட இருந்து வழிநடத்த வேண்டுமாக எல்லாம் இல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட் ரஜினி அலங்காரமணி. பிரைஸ் தி லார்ட் பிரதர் மகேந்திரன். நன்றாக ஜெபித்தீர்கள், அழைத்தீர்கள். காட் பிளஸ் யூ. ஆமென். நாளில் கூட ஒப்பு சிஸ்டர், நீங்க வழி நடத்துங்கள். ஆவியானவர்களோடு கூட இருப்பார். ஆமென் ஆமென் ஆமென். இப்பொழுது நாங்கள் நித்திய வெளிச்சத்தின் பகுதியில் வந்து நிற்கிறோம். காலையில் இருந்து சங்கமம் ரேடியோ காஸ்பிள் மூலமாக வந்திருக்கிற நித்திய வெளிச்சம் மாலை வேலை. இப்பொழுது பாஸ்டர் பிரதர் மகேந்திரன் சொன்னது போல நாங்கள் டொரண்டோ நகரத்திலிருந்து உலகத்திற்கு 110 நாடுகளுக்கு சென்று கொண்டிருக்கிறோம். இந்த நெட்வொர்க் மூலமாக கர்த்தருக்கே ஸ்தோத்திரம், அவருக்கே மகிமை உண்டாவதாக. உங்கள் எல்லாரையும் கர்த்தரின் நாமத்தில் அன்புடன் வரவழைக்கிறோம். இப்பொழுது நான் ஆங்கிலத்தில் இதை ஹோஸ்டாக இருந்து அவர்களை அழைக்கப் போகிறேன். I would like to invite all of you who have joined the Velicham at this time from Toronto, Canada, beaming into 110 nations and many more that are joining us. Welcome to all of you in the name of the Lord Jesus. And we thank you for all of you that have joined. Many things that the Lord has in store for the rest of the evening, for all of us to be blessed and also for his word to go forth to the rest of the nations of the world. So we thank the Lord, and for many that have also joined from the teamwork that are also here with us to sing, to
pray to and also bring forth the word, the servants of the Lord. And we'll ask the Lord to bring his blessings. So, Father, Lord, in the name of Jesus, Lord, we pray, oh God, that you would be present with us, my Lord and my Savior. And we ask you, oh God, that you would, Lord, pour forth your anointing part of the Holy Spirit, Lord, upon these networks, Lord, into the airways, Lord, as it travels through, Lord, across the nations and the land. And Lord, it would, Lord Jesus, touch many, Lord. And also, Lord, bring forth much of the blessings you have, not only through the singing and the praying, Lord, but also through the wonder working power that moves through the very word that you have given to us, Lord. The work that the words that go through the lips of your servants, Lord, as they come in and bring forth your word, Lord, that it will, Lord Jesus, touch many, Lord, bring forth much of the freedom that you have said, Lord. Freely you have given, freely we receive, Lord, in the name of Jesus. And where the Spirit of the Lord is, there is freedom, there is liberty. And for that, we thank you for that freedom that we go through with the power and the presence and the power of the Holy Spirit into many lives, Lord, bringing them that freedom and blessing and deliverance, Lord, for their souls unto eternity and salvation. Now I bring them, Lord, into your hands once again, Father. Lord, many that have come in, Lord, they are not, Lord, bumping into it, Lord, as an accident, but it was your divine appointment upon their lives, Lord. Divinely, Lord Jesus, making them coming and tuning into the network at this moment, Lord, through Nitya Valicham, Father. We thank you, Father, for the many ways in which you are going to bless them and minister to them, Lord Jesus, as they are listening to it, oh God, even as your Spirit is moving upon them, Lord, giving them much of the work in which only your Holy Spirit can do it upon their lives, Lord, because you have said, Lord, when we ask of you, Lord Jesus, you are a rewarder of them that diligently seek you, Lord. Therefore, we come to you with all the requests, with all the pain and the heartaches that people go through and all the needs that they have, Lord, because you would supply all our needs according to your riches in glory through Christ Jesus, according to Philippians 4:19, and all those promises that you have given to us, Lord, even as the words go forth, Lord, through the lips of the servants of the Lord that have been coming in and are going to bring forth the word. Lord, we thank you for every one of them, Lord, as they bring forth your word, Lord, at a time, at the season that you have given to them, Lord, according to your will and your power and your presence, Lord, emanating and touching many lives and hearts have been prepared right now, Father, by your Holy Spirit upon the very soil that you are preparing upon their hearts, Lord, to receive them, to bring forth much fruit in their lives. Not only that, to be obedient to the word, Lord, and however you would move upon their lives personally, individually, because every single person you made uniquely, Lord, according to the way you have, Lord Jesus, after your own image. So we thank you for that, Lord. We also, Lord, pray for Brother Leslie and Sister Rita, Lord, even as they are doing, Lord, all that it takes, Lord, for this production, for this way, how you would, Lord, beam through the countries, Lord, to receive this, Lord. It is also eternal purposes, Lord, that is ordered and Lord Jesus, ordained by you, Lord Jesus. So we thank you for that. Anoint them, keep them, lead them, guide them every step of the way, Lord. And this is none of man, this is none of us, Lord, but it is only of you and you alone, Lord Jesus, through the work of your Spirit alone, Lord, and your presence, Lord Jesus. So we thank you, we lift your name up, we praise you, we honor you, we glorify you, and we bring forth all honor and glory to you. And we, Lord Jesus, give the rest of the evening, Lord, as it goes forth into your hands, I pray, in Jesus' name. Amen and amen. இப்பொழுது முதலாவதாக சிஸ்டர் கருணா இன்றைக்கு அவருக்கு வர முடியாமல் இருக்கிறபடியால் நான் பிரதர் மகேந்திரனை அழைக்கிறேன். அவர் வந்து முதலாவது ஒரு பாட்டையும் பாடி ஆரம்ப ஜெபத்தையும் கொண்டு வருவார். I would like to introduce to you Brother Mahendran to come and open up in prayer as we start the first segment. He would also sing a song and bless the many of what the Lord has in store for the rest of the segment. இப்பொழுது நாங்கள் பிரதர் மகேந்திரனை அழைப்போம். பிரதர் மகேந்திரன் வந்து கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பாட்டையும் பாடி அவர் மூலமாக, அவர் பரிசுத்த ஆவியின் மூலமாக வந்து உங்கள் மூலமாக ஜெபிப்பார். அதையும் நாங்கள் அவளோட நிற்கிறோம், அவர் உங்களோட சேர்ந்து ஜெபிப்பதற்கு. God bless you. ஆமே. நன்றி சிஸ்டர் ரஜினி. இன்றைய நாளே இந்த நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியை தேவனுடைய பாதபடியிலே வச்சு ஜெபிப்போம். ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிப்போம். ஆமென். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியை கர்த்தாவே முற்பொற்பாதத்திலே வச்சு ஜெபிக்கிறோம்.
ஐயா, இன்றைய நாளை நீர் ஆசீர்வதித்தது போல இந்த நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதித்து தந்துள்ள வேண்டுமாக ஜெபிக்கிறேன். ஐயா, இந்த நித்திய வெளிச்சம் எங்கே இருளான உலகம், இருளான வீட்டுக்குள் புகுந்து அந்த வெளிச்சத்தை கொடுக்கும் ஒரு நித்திய வெளிச்சமாக எங்களுக்கு தந்தீரே சுவாமி. அந்த கிருபைக்காக மக்கள் நன்றி. ஐயா, இதிலே இன்றைய நாளே கலந்து கொள்ளும் தேவ ஊழியர்கள், தாளந்து கொடுக்கிற தேவ பிள்ளைகள் அனைவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். ஐயா, இந்த நித்திய வெளிச்சத்தை எங்களுக்கு தந்த சங்கமா வானொலி நிலையத்தை நிறைவு கூறுகிறோம் சாமி. ஐயா, இன்றைய நாளே ஆவியானவரே நீரே வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன். நீரே உண்மையான தெய்வம் என்பதை உலகத்துக்கு அறிவிக்க சங்கமா வானொலி நிலையத்தின் மூலம், நித்திய வெளிச்சத்தின் மூலம் நாங்கள் நீரான உண்மையான தெய்வம், ஒன்றான தேவனை அந்த உலகத்துக்கு கத்தாவே வார்த்தை ஊடாக பாடலுக்காக விதைக்கிறோம் சுவாமி. ஐயா, எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும். உமது வருகையிலே எல்லோரும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்ற தாகத்தோடு வாஞ்சியோடு ஓரோடு இந்த பாதப்படியிலே வந்து நிற்கிறோம் சுவாமி. நீர் எங்களுக்கு இரட்டிப்பான சத்துவத்தையும் பிறத்தையும் ஞானத்தையும் தந்து நீர் எங்களை வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன். எந்த ஒரு தடைகளும் வராதபடி சுவாமி ஆணி பாய்ந்த கரத்தால் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன் ராஜா. கேட்கிற பிள்ளைகள், மறு ஒளிபர கேட்கிற பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா, இந்த நிகழ்ச்சியை ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. உமது நாம் ஒன்றே மயப்படும். தொடர்ந்து இந்த நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியை நீர் ஆணிபாத கருத்தால் ஆசீர்வதித்து நீர் வழிநடத்த வேண்டுமாக எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே, ஆமென். சூரியனும் சந்திரனும் தேவனை நோக்கி துதிக்குது, அறிவுள்ள மனிதனோ தேவனை துதிக்க தயங்குது. சூரியனும் சந்திரனும் தேவனை நோக்கி துதிக்குது, அறிவுள்ள மனிதனோ தேவனை துதிக்க தயங்குது. பறவைகளும் இயற்கையும் தேவனை நோக்குது, உலகம் இவைகள் தேவன் என வணங்குது. பறவைகளும் இயற்கையும் தேவனை நோக்குது, உலகம் இவைகள் தேவன் என வணங்குது. சூரியனும் சந்திரனும் தேவனை நோக்கி துதிக்குது, அறிவுள்ள மனிதனோ தேவனை துதிக்க தயங்குது. மலைகளும் குன்றுகளும் ஆறுகளும் ரசிக்க சொல்லுது, மனிதனோ மலைகளில் விக்கிரகத்தை நாட்டி வணங்குது. மலைகளும் குன்றுகளும் ஆறுகளும் ரசிக்க சொல்லுது, மனிதனோ மலைகளில் விக்கிரகத்தை நாட்டி வணங்குது. உலகம் வெடிப்புள்ள தொட்டியில் தண்ணீர் நிரப்புது, தேவனோ ருசியுள்ள ரசத்தை ஜாடியில் நிரப்பிறார். உலகம் வெடிப்புள்ள தொட்டியில் தண்ணீரை நிரப்புது, தேவனோ ருசியுள்ள ரசத்தை ஜாடையில் நிரப்புகிறார். சூரியனும் சந்திரனும் தேவனை நோக்கி துதிக்குது, அறிவுள்ள மனிதனோ தேவனை துதிக்க சாங்குது. உலகின் ஆயுதங்கள் மனிதரை உயிரோடு கொள்ளுது, தேவனுடைய ஆயுதம் எங்களை பாதுகாத்து நடக்குது. உலகின் ஆயுதங்கள் மனிதரை உயிரோடு கொள்ளுது, தேவனுடைய ஆயுதம் எங்களை பாதுகாத்து நடக்குது. எரிகிற அக்கினி சோதனைகளை கண்டு நாம் அஞ்சினோம், மனிதனோ அக்கினியில் கருத சத்தத்தை நாங்கள் கேட்டினோம்.
எரிகிற அக்கினி சோதனைகளை கண்டு நாம் அஞ்சிடோம். மனிதனோ அக்கினியில் கதறுகிற சத்தத்தை நாங்கள் கேட்டிடோம். சூரியனும் சந்திரனும் தேவனை நோக்கி துதிக்குது. அறிவுள்ள மனிதனோ தேவனை தூக்க தயங்குது. பாவம் தான் நமது வாழ்வை நரகத்துக்கு நோக்கி நகர்த்துது. சங்கமா வானொலியோ எங்களை பரலோக வாழ்க்கையை நோக்கி நகர்த்துது. பாவம் தான் நமது வாழ்வை நரகத்தை நோக்கி நகர்த்துது. சங்கம வானொலியோ எங்களை பரலோக வாழ்க்கையை நோக்கி நகர்த்துது. சூரியனும் சந்திரனும் தேவனை நோக்கி துதிக்குது. அறிவுள்ள மனிதனோ தேவனை துதிக்க தயங்குது. ஆமென். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, தொடர்ந்து வரும் ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் முது பொறுப்பாதபடியிலே ஐயா, வருகிற பிள்ளைகளுக்கு ரெட்டிப்பான சத்தத்தை ஞானத்தை குடுமையா. இந்த பிள்ளைகள் சோர்ந்து போகாதபடி அக்கினி ஆவியானவரை ஒவ்வொரு பிள்ளைகளோட மூடும் வார்த்தையை கொடுக்கிற தாசர் மீதும் தாழ்ந்து கொடுக்கிற பிள்ளைகள் மீதும் சங்கமா வானொலி நிலையத்தின் மீது பிரசனத்தை ஊற்றி கத்தாவே இன்றைய நாளில் ஒரு அற்புதத்தை நடத்த வேண்டுமாக எல்லாம் இல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தால் ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன். நன்றாக ஒரு பாட்டை இயற்றி பாடினீர்கள் பிரதர் மகேந்திரன். காட் பிளஸ் யூ. நன்றாக இருந்தது. கர்த்தர் நாமமே உயர்த்தப்பட்டு மகிமைப்படுவதாக. காட் பிளஸ் யூ. ஆமேன், ஆமேன். இப்பொழுது நாங்கள் சங்கீதம் 103 ஒன்றிலிருந்து 17 வரையும் நான் வாசிக்க போகிறேன். I would like to read Psalm 103 verses 1 to 17. Bless the Lord, O my soul, and all that is within me, bless his holy name. Bless the Lord, O my soul, and forget not all his benefits, who forgiveth all thine iniquities, who healeth all thy diseases, who redeemeth thy life from destruction, who crowneth thee with loving kindness and tender mercies, who satisfieth thy mouth with good things, so that thy youth is renewed like the eagles. The Lord executeth righteousness and judgment for all that are oppressed. He made known his ways unto Moses, his acts unto the children of Israel. The Lord is merciful and gracious, slow to anger, and plenteous in mercy. He will not always chide, neither will he keep his anger forever. He leadeth not, and he does not deal with us after our sins, nor reward us according to our iniquities. For as the heaven is high above the earth, so great is his mercy toward them that fear him. As far as the east is from the west, so far hath he removed our transgressions from us. Like as a father pitieth his children, so the Lord pitieth them that fear him. For he knoweth our frame, he remembereth that we are dust. As for man, his days are as grass, as a flower of the field, so the flower perisheth. For the wind passeth over it, and it is gone, and the place thereof shall also know it no more. But the mercy of the Lord is from everlasting to everlasting upon them that fear him, and his righteousness unto children's children. Amen. The mercy of the Lord upon him that fear him, and his righteousness unto his children's children. What a wonderful word that is. Thank the Lord for his encouraging words that comes through the psalmist. Psalm 113. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர்
சங்கீதம் 103 தந்திருக்கிற அத்தனை வசனங்களும் எங்களுக்காக அவர் எழுதி தந்திருக்கிறார். தாவீதின் மூலமாக அவருக்கே எல்லா மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமேன். அடுத்ததாக நாங்கள் சிஸ்டர் டாலியை அழைக்க போகிறோம். வந்து அவர் ஒரு பாட்டையும் பாடி ஊழியர்களுக்காக ஜெபிப்பார். We would like to invite Sister Dolly at this time to come and be able to pray for the workers and also sing a song and bless us. Sister Dolly. Amen. Praise the Lord, sister. Praise the Lord. Amen. நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. அப்பா, மறுபடியும் உங்களோட சமூகத்துல வந்து நிற்பது எவ்வளவோ ஆனந்தம் ஐயா. அதுக்கான நன்றி செலுத்துறேன் இயேசுவே. நேற்றும் இன்று மாறாதவரே, எங்களுக்கு எப்பொழுதும் நாங்க கேட்கறதுக்கு அதிகமாக கொடுக்க வல்லவராக இருக்கிற தகப்பனே, உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. உங்களோட நாமம் இனிதான நாமம், அதுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மறுபடியுமாக ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் உங்க சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்துல வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் இரத்த கோட்டைகளை அணைத்து வைத்துக் கொள்ளுங்க, மறைத்து வைத்துக் கொள்ளுங்க. நீங்க நிழலாக அவங்களுக்கு ஆண்டவரே இருந்து காத்து கொண்டு வந்த கிருபைகளுக்கெல்லாம் நன்றி செலுத்துறேன் அப்பா. எல்லாற்றிலும் பக்கம் கூட கிருபை எவ்வளவோ பெரிதாக, அற்புதமாக, மகிமைக்கு உரியதாக இருக்கு. அப்படியா நன்றி செலுத்துறேன் அப்பா. வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் உங்களோட கரத்துல கொடுக்குறேன். உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களோட வார்த்தையின்படி ஆண்டவரே அவங்களுக்குள்ள நீங்க உங்களோட ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்றேன் அப்பா. புதிதான பாடல்கள், புதிதான கவிதைகள் உங்களோட வார்த்தையின் மூலமாக எங்களை ஆசீர்வதிக்க போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் உங்களோட கரத்துல கொடுக்குறேன். உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து உங்களோட வல்லமையினால நிரப்பி, மனுஷரால செய்ய கூடாதது உங்களால மட்டுமே செய்ய முடியும். ஆண்டவரே, நத்திங் இஸ் இம்பாசிபிள் வித் த லார்ட். அதே மாதிரி மனுஷருக்கு செய்ய முடியாத காரியங்களை இவர்கள் மூலமாக இன்று மாலை நேரம் நீங்க உங்க அற்புதங்களை தெரிவிக்க போறபடியா நன்றி. உங்களோட வல்லமை குறைந்து போகவில்லை ஐயா அப்பா. இந்த வல்லமையில நாங்க ஆண்டவரே தரிசித்து உங்களுக்குள்ள உங்களோட they that wait upon the Lord shall renew their strength. உங்களுக்குள்ள நாங்கள் காத்திருக்கும் பொழுது புது பலனை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்றேன் அப்பா. உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஆனந்த துதியொலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்க, ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமனின் பாசம் பெரிது, மங்காத புகலிடம் வாழ்வோம், மாட்சிமை பெற்று உயர்த்திடுவோம். குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதியொலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆதி நிலை குவோமே, ஆசீர் திரும்ப பெறுவோமே, பாலான மண் மேடுகள் யாவும் பாழாலும் வேந்தன் மனையாகும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சியோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சியோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதியொலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆறாத காயங்கள் ஆறும், ஆரோக்கியம் வாழ்வில் மின்னல் மூடும், ஆற்றிய தேற்றும் நல்
ஸ்தோத்தரிப்போம். அநாதி தேவன் அடைக்கலப்பாரில் அநாதையாவதே இல்லை. அநாதி தேவன் அடைக்கலம் பாரில் அநாதையாவதே இல்லை. ஆனந்த துதியோலை கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆமென். ஆண்டவரே நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம். கரையில்லா தேவனின் வாக்கு தத்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறி கொண்டு வர்ற கிருபைகளுக்காண்டி நான் நன்றி செலுத்துறேன் ஐயா. உங்களுடைய வருகைக்கு நெருங்கி விட்டது. அதுக்காண்டி ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் உங்களுடைய கருத்துல கொடுக்கிறேன் ஐயா. நீங்க பரிசுத்தமா இருக்கிற போல அந்த சியோனில் நாங்க வந்து சேர்வதற்கு நீங்க எப்படி அழைத்தீர்களோ அதே மாதிரி அவர்களை அழைத்து ஆண்டவரை உங்களோட அன்புக்குள்ள அணைத்து அபிஷேகத்தால் நிறைத்து யாவரையும் ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கிறேன். நீங்க பரிசுத்தமா இருக்கிற போல எங்களையும் பரிசுத்தமாக்கும்படி கேட்டுக்கிறேன். யாவரையும் தாழ்த்தி உங்களோட கரத்தை மறுபடியும் ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக. உங்களோட சித்தத்தின்படி வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமென், ஆமென். நன்றி சிஸ்டர் டாலி, நன்றாக ஜெபித்தீர்கள், பாடினீர்கள், ஆசீர்வாதமாக இருந்தது. God bless you. ஆமேன். God bless you too. ஆமென். அடுத்ததாக நான் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்க போகிறேன். கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் 110 நாடுகளில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதிலேயும் இப்பொழுது வந்து மற்ற நாடுகள் வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல நாங்கள் இப்பொழுது அவர்களுக்கு மட்டுமில்ல, நான் முதலே ஜெபித்து விட்டோம் மற்ற எல்லாருக்கும். ஆனால் நாங்கள் இப்பொழுது அதுக்கு ஜெபித்து விட்டு அதை பாடி நான் ஒரு பாட்டையும் பாடி வார்த்தைக்குள் செல்லலாம். God bless you all. Father, Lord, even as we, Lord, bring, Lord, many that are gathering together, Lord, with the nations that we have mentioned here, Lord, 110 plus nations that are, Lord, quite a few nations out of the world, Lord, that you have given favor, Lord, for Sangam Radio Gospel Network to go through Nitya Velicham this evening, our Lord. Lord, we thank you, Lord. We do not take this light, but we take this, Lord, as from you, Lord, the end days of the ministry and the word and the ministry that goes on, Lord, through Nitya Velicham to touch these many people through these many nations, tongues, tribes, religions, people of different faith, of different backgrounds, Lord, all of them, despite of the Tamil networks, Lord, that going on, Lord, you are giving them, Lord, entities, and you are giving them favor, Lord, to come and join, Lord, and be blessed by it, Lord. And we thank you for that, Lord. Father, Lord, not one person, Lord, that you want them to be lost, Lord, because that is your promise, Lord, that you came, Lord, to this world according to what you have given us as a promise, Lord. Even in John 3:16, my God so loved the world that he gave his only begotten Son, that whosoever believeth in him should not perish, but have everlasting life. And that is exactly what we are, Lord, doing through this network, for those to come in and have everlasting life through the works that the ways in which you are ministering, through the gifts, through the songs, through the teachings, through the word of the living God that comes through, Lord, as it's been preached, and also, Lord, the word that has been read, and all the many songs that are going through, Lord, and the ways in which you have given gifts, Lord, to your servants and to the ones, Lord, that could write and sing and everything, Lord, to honor and glorify you, Lord. We thank you for that, Lord. Now, Lord, even as these nations are listening, Father, we have already brought them before you, Lord, and laid them at thy feet and at thy altar, oh God, that they would be, Lord Jesus, according to their ways in which you have called them, Lord, would open their eyes of understanding, Lord. You have given them gifts. You have given them faith to believe. A measure of faith is given unto each and every person that you created. That's what your word says, Lord. Therefore, Lord, we stand upon your promise, Lord,
and decree and declare that upon every single person, believer or not, Lord, that even as they listen, Lord, Father, Lord, when I say the believer or not, Lord, they are your children, despite of who they are. You created them as your children to come into your kingdom, Lord. I decree and declare them that they become your children, kingdom, God, children of the living God. Lord, by the blood of Jesus Christ that was shed for them, and receive you as their Lord and their Savior. And we thank you for that, Lord. And Lord, you have met their needs, you have touched their bodies, you have set them free. And now also pray, Lord Jesus, for the networks, even as it going through, Lord, that you would give clarity, you would make it all go smoothly and well, Lord, into these nations, Lord. And wherever these speakers are coming from, Lord, the servants of the Lord, that will be all cleared up and coming through smoothly and well, Father. We thank you for that favor in which you are moving through your spirit, Lord. And also thank you, Father, in Jesus' name. Amen and amen. பாட்டை பாடிவிட்டு அடுத்ததாக வசனத்திற்கு செல்லலாம். I would like to sing a song in Tamil about the whole